அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம். பல லட்சம் பேருக்கு பலனை கொடுத்த அற்புதமான மந்திர வார்த்தையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதை நினச்சி இந்த மந்திர வார்த்தையை சொல்கிறீங்களோ அது நிச்சயமாக ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நாளில் அற்புதமான மாற்றத்தையும் மேஜிக்கையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தையை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலில் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஒரு சிலருக்கு பலனை கொடுக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு அது பலன் கொடுக்காது. அதற்கான காரணம் நிறைய இருக்குது. அதை பற்றி நாம் இங்கே பேச போகிறது கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மந்திர வார்த்தை கட்டாயமாக எல்லாருக்குமே பலனை கொடுக்கும். நீங்கள் எதை நினச்சி இந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு நாளில் கிடைக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கட்டாயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். சரி, இப்போது அந்த மந்திர வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அதாவது காலையில் செய்யலாம், அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் செய்யலாம். மத்தியான டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த டைம்லையும் இந்த வார்த்தையை தாராளமாக சொல்லலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சிம்பிளாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதுமானது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பிக்கை மட்டும்தான் தேவைப்படும். வேற எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவை கிடையாது. 10 பைசா கூட செலவே இல்லாத அற்புதமான பரிகாரம் தான் இது. நம்பிக்கை இல்லாதவங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அதுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே செய்யலாம். மொதல் விஷயம், நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம். அடுத்த விஷயம், இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கஷ்டமில்லாத மனுஷங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். கஷ்டம் இல்லைன்னா அவங்க மனுஷங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி உலகம் இருக்குது. அந்த வகையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ ஒரு நிறைவேறாத ஆசை இருக்குது. இப்படிப்பட்ட தேவை, ஆசை, விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் பிரச்சனைக்காக, உங்கள் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நோய்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் கடன் இருக்குது. கடன் தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாமல் பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. முதல்ல இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தெளிவாக உங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை மட்டும் கேட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷனை நான் சொல்கிற மாதிரி உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஐ ஆக்டிவேட்டட் மை குவாண்டம் ஃபீல்ட் டு மேனிஃபெஸ்ட் மணி இன்ஸ்டன்ட்லி. இந்த மணிங்கிற இடத்துல உங்களுக்கு வேலை வேணும்னா ஜாப்னு சொல்லி போட்டுக்கலாம். அதே மாதிரி திருமணம் நடக்கணும்னா மேரேஜ், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பேபி, ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க டு மேனிஃபெஸ்ட் ஹெல்த் இன்ஸ்டன்ட்லி இப்படின்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அந்த மணிங்கிற வார்த்தையை நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போது வேலை வேணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆக்டிவேட்டட் மை குவாண்டம் ஃபீல்ட் டு மேனிஃபெஸ்ட் ஜாப் இன்ஸ்டன்ட்லி இந்த மாதிரி சொல்லணும். இப்படி நிறுத்தி நிதானமாக எத்தனை முறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்கள். தோராயமாக 5 நிமிஷம் சொன்னால் போதுமானது. கரெக்டாக அலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இப்போது இது என்னங்க அஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஐ ஆக்டிவேட்டட் மை குவாண்டம் ஃபீல்டு. குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதாவது குவாண்டம் ஃபீல்டை பயன்படுத்தி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நம்ம செய்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எனர்ஜி ஃபீல்டால் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நம்மளோட குவாண்டம் ஃபீல்டை அதாவது எனர்ஜி ஃபீல்டை நாம் ஆக்டிவேட் பண்ணி அது மூலமாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை நாம் ஈர்க்கிறோம். இதுதான் இந்த பரிகாரத்தோட சிம்பிளான கான்செப்ட். இதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல சொல்ல நம்ம மனசுலையும் நம்ம மைண்ட்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதை நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் உணர்ந்து பார்த்தாவே தெரியும். சரி, இப்போது இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து 21 நாட்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம். இது மாதிரி 21 நாட்கள் பிரேக் எடுக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு ஒரே நாளில் வேண்டுதல் நிறைவேறும். அப்படி உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் 21 நாட்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்னைக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறுதோ அன்னையோட இந்த அஃபர்மேஷன் சொல்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேறு ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக கூட இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம். நடுவில் ஒரு 2-3 நாள் கேப் விட்டு அடுத்த வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. லட்சம் பேருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் கோடி பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம்னே சொல்லலாம். அதனால் எனக்கும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.